அன்புள்ளங்களை மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். அன்புள்ளங்களை, கடந்த 3 வாரமாக அருள் சகோதரி ரோஸ்மேரி அவர்கள் நிறைய காரியத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டாங்க. குறிப்பாக அவங்களோட தேவாலயத்தில், அதன் பிறகு பிரான்ஸ் நாட்டில் எப்படிலாம் வேலை செஞ்சாங்க, அந்த ஓல்டேஜ் ஹோமில் அவங்க ஒரு அருள் சகோதரி கூட சொல்லக்கூடாது, அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவங்க வேலை செஞ்சது. அதே போல் அங்கே இருக்கிறவங்க எப்படி இவங்க அருள் சகோதரின்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இவங்க செஞ்ச பணி அந்த அளவுக்கு இருந்துச்சு. எங்கள் சிஸ்டர் அப்பேற்பட்ட அனுபவங்களோடு நம்ம பகிர்ந்து கொண்டாங்க. தொடர்ந்து அவங்களோட பேசுவோம், அவங்களுடைய அனுபவங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். சிஸ்டர், நீங்கள் பிரான்ஸ் நாட்டில் போய் வேலை செஞ்சதை பற்றி நிறைய சொன்னீங்க. குறிப்பாக நீங்கள் அங்கே வேலை செய்கிற பொழுது இந்த அந்த மக்களுடைய கல்ச்சர் எப்படி இருந்துச்சு? கல்ச்சரை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் ஃபாதர். டோட்டலா டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இந்தியா. முத பார்க்கும் போதெல்லாம் உண்மையாவே இதெல்லாம் இப்படியுமா ஒரு உலகம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு தோணுச்சு. என்ன, நம்ம இங்கிருந்து போன உடனே நம்மளுடைய கல்ச்சரே டோட்டலா வேற எல்லா விதத்துலயும். ஈவன் இந்துஸா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தா கூட அதுக்கு ஒரு அந்த இது இருந்தது, அதுக்குரிய தனிப்பட்ட இதுல இருந்துச்சு, தனி யுகம் ஒவ்வொரு ரிலிஜனுக்கும். ஆனா அங்க போகும்போது எல்லாமே கேத்தலிக் கண்ட்ரி தான், அப்படிதான் சொல்றாங்க. கேத்தலிக் கண்ட்ரி, அப்ராட் எல்லாமே கேத்தலிக் கண்ட்ரி, டோட்டலா கிறிஸ்டின் கண்ட்ரி. ஆனா கல்ச்சரை பார்க்கும்போது அது கொஸ்டின் மார்க்கான்னு தோணுச்சு. ஏன்னா நமக்கு தெரியாது, முறை போகும்போது கிறிஸ்துவங்களா இருந்துட்டு இப்படி எல்லாமா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன தோணுச்சு. அதுவும் பாக்குறோம், நம்ம அதை பாக்குறதுதான். கூட வேலை செய்யறவங்க, கான்வென்ட்டுக்கு போறவங்க, ஆனா வெளியில பார்க்கும்போது கல்ச்சரல் பசங்களுக்குள்ள ஃபேமிலியில பார்க்கும்போது எண்ணிடலாம். அந்த ஃபேமிலியில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்பரா மேரேஜ் ஆயிருக்கிறவங்க, அவங்களுடைய குழந்தைங்க தான் இது அப்படின்ட்டு. ஆனா இப்போ அதனால அவங்க ஏன் கொஸ்டின் கேட்கும்போது சொல்றாங்க, எதுக்கு வேஸ்டா செலவு பண்ணிட்டு, இது லைஃப் லாங் சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை இல்லை எங்களுக்கு, அதனால வேஸ்ட் பண்றதுக்கு இருந்து லைஃப் முடியற வரைக்கும் இருந்துட்டு அடுத்த அது மாதிரி. அதே இதுதான் அந்த குழந்தைங்களுக்கும் வருது. அவங்களுடைய குழந்தைங்களுக்குமே அதே கல்ச்சரல், அதே அவங்க என்ன பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்களோ அதே ஃபாலோ அப் தான். இதுவும் 15 இயர்ஸ் வரைக்கும் தான் பேரண்ட்ஸோட நார்மலா. அதுதான் கவர்மெண்ட்டுமே 18 மேஜர் ஆகுற வரைக்கும், அது வரைக்கும் they must go out, போய் ஆகணும், அவங்களே பாத்துக்கணும், அவங்களே செட்டில் ஆயிக்கணும், அந்த மாதிரி. அதனால பேரண்ட்ஸ்க்கு அது ஒரு 18 இயர்ஸ் வரைக்கும் தான் அவங்களுக்கு அந்த கவலை, இவனுக்கு இந்த செலவெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பார்க்கணுங்கிறது. அதுக்கப்புறமா they are free, அவங்களுடைய ஓன் லைஃப் தான் பாத்துக்குவாங்க. இவனா ஏதாவது ஹெல்ப் பண்ணி, குழந்தைக்கு ஏதாவது தேவைப்படுது, அந்த பையனுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அவங்க ஹெல்ப் பண்ணலாம். இல்லாட்டினா அவன் மேனேஜ் பண்ணிக்கிறான்னா அந்த பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டாங்க. அவ்வளவுதான். ரொம்ப அட்டாச்சா இருக்கிறவங்க, ஒரு நல்ல ஃபேமிலில இருந்து வந்தவங்க அப்படின்னா அந்த ஒரு ஈகர் இருக்கும். பையன் தனியா போயிருக்கான், எப்படி இருக்கான், செட்டில் ஆயிட்டானா, அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். மற்றபடி அந்த ஃபேமிலிஸ்க்கு ஒன்ஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டாங்கன்னா அவ்வளவுதான். அவங்களுடைய ஓன் லைஃப், அவங்களுடைய ஆமா. அப்புறம் அது இல்லாம இப்ப தனித்தனியா இருக்கிறவங்க ஒரு சிலருக்கெல்லாம் நிறைய ஹெரிட்டேஜ் எல்லாம் இருக்கும் ஃபாதர். நிறைய அவங்க ஃபேமிலி இது அது என்ன சொல்றது, இது சொத்து ஹவுஸ், இது எல்லாமே அவங்களுடைய. இப்ப வர்ற ஜென்ரேஷனுங்களுக்கு நிறைய பேருக்கு ஓன் ஹவுஸ் இல்ல. அந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவங்களுடைய ஓன் ஹவுஸ் இருக்குது இப்பவுமே. ஒரு சிலர் அவங்களுடைய குழந்தைங்களுக்கு விட்டுட்டு போயிடுறாங்க. அப்படி இல்லைன்னா அதை சேல்ஸ் பண்ணிட்டு அதை வச்சு அவங்களுடைய ஓன் இது பாத்துக்கிறாங்க. அப்படி அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ தனித்தனியா இருக்காங்க, சிங்கிளா இருக்கிறவங்க அதுக்காகவே இந்த ப்ரோக்ராம் எல்லாம் வைப்பாங்க, டிஸ்கோ இது கிளப், அதுக்கெல்லாம் போவாங்க. ஏதாவது ஒரு காமன் ப்ரோக்ராம் வந்தா எல்லாரும் அங்க ஜாயின் ஆயிடுவாங்க. ஏன்னா அதுல பார்ட்னர் கண்டுபிடிக்கிறதுக்கு, என்ன தனியா இருக்க முடியாதுங்கிற மாதிரி அந்த பார்ட்னர்ஷிப்பை எல்லாருமே மோஸ்ட்லி அவங்களுடைய இது அதுதான் மைண்ட். ஏன்னா அப்புறமா அவங்களுக்கு வேற ஏதாவது இருக்குதா, அவங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்குதா அவர்கிட்ட, அப்படி அதெல்லாம் பார்த்துதான் பார்ட்னர் பிடிப்பாங்க அந்த மாதிரி. ஏன்னா அப்படி இருக்கும்போது அது லீகலா ரெஜிஸ்டர் பண்ணாதான் அவங்களுக்கு அதை ஷேர் பண்ண முடியும், அவங்களுடைய சொத்து பண்ண முடியும். அதுக்காகவே ஒரு சிலர்
பார்ட்னர்ஷிப் ஆயிடுறாங்க. நம்மளுடைய கல்ச்சருக்கும் அதுக்கும் ரொம்ப பயங்கர difference ரொம்ப தான். டிஃப்ரெண்ட் ஃபாதர். பிளஸ் வந்து குழந்தைங்கள வளர்ப்புமே வந்து எனக்கு பிடிக்கல. ஃப்ரீடம் இருக்கிறது ஓகே தான். ஆனா அந்த ஃப்ரீடம் வந்து அந்த குழந்தையினுடைய எதிர்கால ஃபியூச்சர் வந்து ஒரு பண்புள்ள ஒரு ஒழுக்கமான ஒரு ஃபியூச்சருக்கு கொண்டு போகுதாங்கிறது கொஸ்டின் மார்க். இல்ல அவங்க ஃப்ரீடமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ கல்ச்சர் அவங்களோட. அப்படின்னா ஒரு 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 பாப்பா ஒரு பொண்ணை இது பண்றாங்கன்னா அந்த பொண்ணு பிடிக்கலன்னா அடுத்த பொண்ணு ஈஸியா அவ்வளோ ஈஸியா இது ஆயிடுறாங்க. அவங்களுக்குமே அது வந்து பழக்கமாயிடுச்சு. அதாவது தப்பாவே அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இல்ல. அவங்களுக்கு அந்த நம்மளுடைய கல்ச்சரை பத்தி பேச ஒரு முறை இந்த மாதிரி இந்தியன் கல்ச்சரை பத்தி பேசுங்கன்னு சொல்லி ஒரு ஒரு இது கொடுத்தாங்க, டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ இந்த மாதிரி ஃபுட்டுல இருந்து கல்ச்சர்ல இருந்து சொல்லும்போது இந்த மாதிரி சொன்னோம். நாங்கள் ஒன்று அரேஞ்சு மேரேஜா இருக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு பார்ட்னரை எடுத்துட்டாங்கன்னா அது ஃபேமிலி வந்து சேர்த்து செஞ்சு வைப்பாங்க அப்படின்னு. அது வந்து அவங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணவே முடியல ஃபாதர். அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஃப்ரீடம் இல்லாத மாதிரியும் நம்மள வந்து ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணி வைக்கிற மாதிரியும் அந்த மாதிரி அந்த வே ஆஃப் இதுல எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த இது அவங்க நம்ம சொல்லும்போது. ஆனா அதனுடைய பெனிஃபிட்ஸ் அதுல என்ன இருக்குது, நம்முடைய லைஃபுக்கு என்ன வேணும், நம்ம ஃபேமிலிக்கு நமக்கு பின்னாடி வர்ற தலைமுறைக்கு அதுல என்ன இருக்குதுங்கிறது அவங்களால புரிஞ்சுக்க முடியல. ஓகே, இது ஒரு கல்ச்சர். வேற ஏதாவது ஒரு கல்ச்சர் வித்தியாசமான நமக்கும் அவங்களுக்கும் பெக்யூலரா பார்த்தது? பேர் மட்டும் அவங்களே வச்சுக்குவாங்க, கிறிஸ்டியன் பேர் தான். ஞானஸ்தானம் கூட வாங்கியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க தாத்தா பாட்டி தலைமுறைகள்ல வந்தவங்க மட்டும்தான் கொஞ்சம் அதுல அட்டாச்சா இருப்பாங்க ரிலிஜியன் இதுல. மத்த இப்போ அவங்களுக்கு வர்ற குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த இதே கிடையாது. அந்த ஒரு விசுவாசம் பிதாசனம் கூட போட தெரியாது, போடவும் மாட்டாங்க. ஆனா பேரு மட்டும் கிறிஸ்டியன்ஸ் பேரா தான் இருப்பாங்க. ஆனா அவங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவங்களுக்கெல்லாம் அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது. ஆனா அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் அவங்க செய்யணுங்கிற அவசியமும் இல்லை, அவங்க செய்யவும் மாட்டாங்க. அவங்க காலத்தோட அது போச்சுங்கிற மாதிரியும். ஆனா ஃபீல் பண்றவங்களெல்லாம் நாங்க பார்த்துருக்கோம் ஃபாதர். நிறைய அவங்க சொல்லுவாங்க, என் குழந்தைங்க இப்படி போயிடுச்சு, இப்படி டைவர்ஸ் ஆயிடுச்சு, இப்படி பிரிஞ்சு போயிட்டாங்க, அவங்களோட இருக்காங்க இவங்களோட இருக்காங்கன்னு சொல்லும் போது அவங்க ஃபீல் பண்றாங்க இதெல்லாம் வந்து சாமியுடைய தண்டனை மாதிரி. நீங்க 9 வருஷம் இருந்தீங்கல்ல, 9 வருஷத்துல எத்தனை கல்யாணம் பார்த்துருப்பீங்க? ஒண்ணு நாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போனதில்லை ஃபாதர். ஏன்னா நாங்க இப்ப சொன்ன நாங்க முறை இருந்த ஹவுஸ் வந்து ஜென்ரலேட்டு. அதுல வந்து இந்த மாதிரி வெளியில இருந்து வர்றவங்களுக்கு ரூம்ஸ் எல்லாம் லாட்ஜ் மாதிரி, அந்த ரிட்ரீட் சென்டர் மாதிரி. அப்ப அதுல ஒரு ஹாலு தனியா இருக்கும், செலிப்ரேட் பண்றதுக்கு ஹாலு தனியா இருக்கும், டைனிங் ஹால் அந்த மாதிரி. அதுல வந்து பூசை முடிஞ்சிட்டு பூசையெல்லாம் வெளியில முடிஞ்சிடும் மாசெல்லாம். ஜஸ்ட் ஃபார் ஃபங்க்ஷனுக்கு அங்க கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க அங்க அக்கா இது பண்ணியிருந்தாங்க, அவங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சார்ஜஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த ஃபுட்டு நாங்களே சப்ளை பண்ணுவோம். அந்த ஹாலுடைய சார்ஜஸ், ஃபுட்டுடைய சார்ஜஸ் ரிட்ரீட் சென்டருக்கு வரும் அந்த மாதிரி. ஆனா கல்யாணத்துக்கு நாங்க போனது, நான் பர்சனலா ஒரு மேரேஜ் பார்த்தது இல்லை. 9 வருஷம் என்ன உண்மையாவே பார்த்தது இல்லை. அப்ப ஞானஸ்தானத்துல ரொம்ப கம்மி தான். ஞானஸ்தானம் அதான் ரொம்ப ரிலிஜன்ல கொஞ்சம் இதா இன்வால்வ் பண்ணிருக்கிறவங்க, அவங்க தாத்தா பாட்டுடைய ஃபோர்ஸோட அப்படி போய் குழந்தைங்களுக்கு ஞானஸ்தானம் வாங்கினவங்க இருக்காங்க, பார்த்திருக்கோம் அந்த வில்லேஜ்ல. ஹவுஸ் விசிட் போவீங்களா? அதெல்லாம் முக்கியமானது ஃபாதர். ஹவுஸ் விசிட்டிங் எல்லாம் அப்படி எல்லாம் போக முடியாது ஃபாதர். அவங்கள அவங்க கூப்பிடணும், இல்லைன்னா நாம வந்து பெர்மிஷன் வாங்கியிருக்கணும் இந்த மாதிரி வரோன்ட்டு. அவ்வளவு சீக்கிரமா கூப்பிட மாட்டாங்க, அவங்க விரும்பவும் மாட்டாங்க ஃபாதர் அது. ஏன்னா இப்போ நாமெல்லாம் ஒரு ஃபேமிலியே எடுத்துக்கிட்டோம், ஒரு கான்வென்ட்டே எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நான் உங்களுக்கு எப்போ வேணாலும் வரலாம் போலாங்கிற மாதிரி இருக்குது. எப்போ வேணாலும் அப்படின்னா காரியத்துக்காக இதுக்காக போறதுக்காக அவங்களுக்கு அதுக்கு கூட அப்படியே வரதா இருந்தா கூட முதல்ல போன் பண்ணணும். இல்லைன்னா அவங்களுக்கு வேற கிராமோட வெளியில போயிருப்பாங்க, இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பண்ணணும் எல்லாமே. இப்போ அவசரத்துக்கு இப்போ நேற்று ஏதோ எதிர்பாராம ஒரு ப்ரோக்ராம் வந்திருக்கு, இன்னைக்கு நான் லஞ்சுக்கு வரணும்னா கூட சொல்ல முடியாது. எனக்கு நாளைக்கு லஞ்சுக்கு வரேன்னு கூட சொல்ல முடியாது. நம்ம ஏதாவது ரெடி பண்ணிட்டு தான் வரணும். அங்க வரதா இருந்தா சாப்பாட்டுக்குலாம் அந்த மாதிரி ரெடி பண்ண மாட்டாங்க. நான் அவ்வளோ எக்கனாமிக் லெவல்ல எல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண மாட்டாங்க ஃபாதர். சேமிப்பு
சேமிப்பு பண்ணிட்டு அது வந்து அவங்களுடைய அக்கேஷன் டைம்ல அது செலவு பண்றது. அது ஒன்னும் ஒரு பாசிட்டிவா சொல்லலாம். நம்மள மாதிரி தடாபுடாலாம் செலவு பண்றது இல்ல. ஃபுட்டு கூட 2 மணி நேரம் வெளியில போய் அந்த இந்த பிரெட் எல்லாம் வச்சு இது சாண்ட்விச் மாதிரிதான் சாப்பாடு. வாரத்துல அந்த சண்டே மட்டும் நல்லா சாப்பிடுவாங்க போல. ஆனா அவங்க ஃப்ரெஞ்ச் பீப்பிள்ல ஹார்ட் வர்க்னு சொல்லுவாங்க. அது ஒர்க் பண்றாங்க ஃபாதர். ஹார்ட் வர்க்னா நம்மள மாதிரி விட்டுறது பண்றதெல்லாம் இல்ல. அந்த ஆபீஸ் ஒர்க் அந்த மாதிரி அதுல வந்து கான்ஃபிடென்ட் இதா இருப்பாங்க, டெடிகேட்டா இருப்பாங்க. அவங்களுடைய ஒர்க்ல அவங்க இதா இருப்பாங்க, சின்சியரா இருப்பாங்க. அது இல்லாம அது செலவு பண்ற விஷயத்துல வந்து சிக்கனமா இருப்பாங்க. தேவைக்கு பண்றது பிளஸ் சேமிப்பு இருக்கும். இப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தா ஒரு சின்ன ஒரு உதாரணமா சொல்லணும்னா, ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, நீங்க வாழ்ற வாழ்க்கை தான் ஒரு நற்செய்தி அறிவிப்பு. போய் எங்கேயும் போய் பைபிள பத்தி நீங்க சொல்ல முடியாது. அது போல ப்ரேயருக்கு வாங்க, நான் ப்ரேயர் பண்றோம், ஜெபமாலை சொல்லலாம் சேர்ந்து, ஒரு கரிஸ்மேட்டிக் ப்ரேயர் அந்த மாதிரி எதுவும் இது பண்ண முடியாது. உங்க வாழ்க்கை தான் இல்லைங்களா? அது வந்து நாங்க பார்க்கணும்னு எங்களுடைய இதுலயும் இருக்குது. கான்ஸ்டிடியூஷன்ல ஹவுஸ் விசிட்டிங் வாரத்துல பண்ணணும்னு. அது அங்க பொறுத்த வரைக்கும் அது பண்ண முடியல, வாய்ப்பே இல்ல. அதே போல அவங்க கூப்பிடலாம். நாம வந்து யாரையாவது புதுசா பார்க்கும்போது தெரிஞ்சவங்க ரொம்ப காலத்துக்கு அப்புறமா பார்த்தா கூட வீட்டுக்கு வந்துட்டு போகணும்னு கூப்பிடுவோம் ஃபாதர். தே வில் நெவர் கூப்பிட மாட்டாங்க. ஆமா, இது வந்து நான் அட்லீஸ்ட் ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போகணும். அப்படியே தவறி போனா கூட காஃபி குடிங்கன்னு சொல்லுவோம். அவங்க அந்த அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து ரொம்ப கம்மி. அவங்க கல்ச்சர் அப்படிதான் சொல்ல முடியும். அதாவது நான் ஒருத்தர் பேசிருக்கும் அவங்க சொன்னாங்க, யாரும் கூப்பிட்டா அவங்க நல்லா கவனிக்கணும். ஆமா, அப்படிங்கிற ஒரு கூப்பிட்டு கஷ்டப்படுத்த கூடாது அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. அப்படியே கூப்பிட்டுருந்தாங்கன்னா உண்மையாவே நல்லா கவனிப்பாங்க. எல்லாம் ஐயா எல்லாமே பண்ணது எல்லாமே என்ன பண்ணணுமோ அதை பண்ணி அனுப்புவாங்க. அவ்வளவு சீக்கிரமா கூப்பிட மாட்டாங்க. சரி, ஒண்ணு இப்ப அவங்க கல்ச்சர்ல இல்ல ஃபெய்த் லெவல்ல நீங்க அங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச காரியம், இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க கிட்ட இருந்து அப்படின்ட்டு? பிடிச்சது வந்து நிறைய இருக்கு ஃபாதர். அவங்களுடைய ஒர்க்ல வந்து சின்சியரா இருப்பாங்க. இந்த நம்மள மாதிரி எல்லாம் இந்த சைட்ல பிசினஸ் எல்லாம் பண்றது இல்ல. வெரி சின்சியர். நீங்க என்னதான் சொன்னாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பருக்காக வெயிட் பண்ற ஃபாதர், இது இந்தியாவா இருந்திருந்தா 1 வீக் 2 வீக்ஸ்ல பேப்பர் கிடைச்சிருக்கும். ஏன்னா அது என்ன பண்ணணுமோ அதை பண்ண கூட அங்க அப்படி பண்ணோம். அது மாதிரி மூச்சு கூட விட முடியாது, தூக்கி உள்ளார போட்டுருவாங்க. அந்த கரப்ஷனுக்கெல்லாம் அங்க வாய்ப்பே இல்லை. இவ எங்க போனாலும் சரி, எந்த ஆபீஸ் போனாலுமே அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது எனக்கு அந்த டெடிகேஷன், அந்த இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஹார்ட் ஒர்க், சிஸ்டமிக்கா வேலை செய்வாங்க. சிஸ்டமேட்டிக்கா முன்னாடியே முன் பிளான் செஞ்சு அவங்களுக்கு சிஸ்டமேட்டிக் லைஃப் அது எனக்கு பிடிச்சிருந்தது. உண்மையா அது வந்து நமக்கு நிறைய இது பேர்டனை வந்து அது குறைக்குது. அந்த சிஸ்டமேட்டிக் லைஃப் வந்து நமக்கு அந்த பேர்டன்ஸ் வந்து பின்னாடி வர்ற இது வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அது எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் அந்த எக்கனாமிக் லைஃப் சீக்கிரமா இருக்குது, அவ்வளவு சீக்கிரம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, சேவ் பண்ணுவாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அது சேவ் பண்ணி அதுக்குரிய இதை வந்து அடுத்து வீக்கெண்ட் போனா நல்லா ஃப்ரீயா ஜாலியா இருப்பாங்க. அடுத்து அவங்க நிறைய கண்ட்ரிஸ் விசிட் பண்ணுவாங்க ஃபாதர். இந்த மாதிரி சேவ் பண்ணதை வச்சு நிறைய வெளி உலகத்தை பாக்குறது, வெளி எல்லா இதுக்கும் சைட்ல எல்லா கண்ட்ரிக்கும் போயிடுவாங்க. ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு கண்ட்ரி அந்த மாதிரி. அதே மாதிரி அந்த குழந்தைங்களுக்கும் ஏதாவது எமர்ஜென்சினா ஒரு கஷ்டத்துல இருக்காங்கன்னா ஹெல்ப் பண்றாங்க. இது மாதிரி சிக்கல் மாட்டிச்சு அப்படின்னா ஹெல்ப் பண்றாங்க. டொனேஷன் கொடுக்கிறது, மத்த ஹெல்ப் பண்றது அந்த மாதிரி. அப்படின்னா அவங்க ஃபேமிலி, அவங்க ஃபேமிலி ஒரு பொண்ணு வந்து வேலை கிடைக்கல, இல்ல வேலை இல்லாம படிச்சிட்டு இருக்குது, நிறைய படிக்கணும், அங்க வந்து படிச்சுட்டு பார்ட் ஆஃப் ஜாப் பண்ணிட்டு அந்த சேலரியை வச்சுதான் அவங்க ரன் பண்றாங்க. இப்போ 18 இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்க கண்டிப்பா ஒரு எதிர்பார்க்குற மாதிரி ஒரு வேலையோ ஒரு சேலரியோ அவங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா இன்னும் அவங்க வந்து செட்டில் ஆகணும். ஆனா கவர்மெண்ட்டே அதை தேடி கொடுத்துடும். சப்போஸ் அவங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா கவர்மெண்ட்டே தேடி கொடுத்துரும் வேலை. அது வரைக்கும் கவர்மெண்ட் அவங்களுக்கு மாசம் வந்து இவ்வளோ, என்ன வேலை இல்லாம இருக்காங்கல்ல, அவங்களே கவர்மெண்ட் பே பண்ணும் இவ்வளோ மந்த்லி இவ்வளோன்ட்டு. அதுக்குள்ளார நம்ம வேலை தேடிக்கணும். சப்போஸ் தேடலைன்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் நமக்கு வேலை தேடி கொடுப்பாங்க, நம்மளுடைய டிப்ளமசிக்கு ஏற்ற மாதிரி, நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி. அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. அதெல்லாம் அந்த கேர் எல்லாம் பண்றாங்க.
ஓகே. சரி சிஸ்டர், 9 இயர்ஸ் அங்க இருந்துட்டீங்க. ஆமாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுக்கு வந்தீங்க. ஆமாங்க ஃபாதர். இந்தியா அது வந்து நாங்க வித்ட்ரா பண்ணிட்டோம் அங்க இருந்து. அதனால நாங்களா தான் கேட்டு கொஞ்சம் ஸ்டடீஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டு வந்தோம் இங்க இந்தியாவுக்கு. இந்தியால அங்கே வந்து அங்கேயே படிக்கணும்னா கொஞ்சம் அப்ப இருந்த டைமுக்கு வந்து அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜை வச்சுக்கிட்டு அந்த ஒஃபிஷியல் ஸ்டடீஸ் பண்ண முடியல. பண்ண முடியாதுங்க, டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணோங்கிறதுக்காக நாங்க இங்க வந்துட்டு இங்கே நர்சிங் பண்ணோம் 3 இயர்ஸ். நர்சிங் பண்ணிட்டு திரும்ப எனக்கு நார்த் இந்தியாவுக்கு 2 இயர்ஸ் புதுசா கம்யூனிட்டி நாங்க தான் நார்த் இந்தியால எங்க இருந்தீங்க? இண்டோர்னு சொல்லிட்டு ஒரு இடம் ஃபாதர், எம்பியில மகாராஷ்டிராவில் நம்மளுடைய எம்பி மகாராஷ்டிரா வர எம்பி மத்திய பிரதேசல இருந்தோம் ஃபாதர். முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா 1 இயர் வந்து சிஸ்டர் ஆன புதுசுல 1 இயர் மகாராஷ்டிரா. அப்புறம் இப்போ வந்து எம்பி தான் போனோம். டைசஸ் உடைய ஹாஸ்பிட்டல், மிஷன் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு நம்ம சென்ட் ஜான்ஸ் மாதிரி புது ஹாஸ்பிட்டல். அதுல எங்களோட கம்யூனிட்டி எல்லா காங்கிரிகேஷனும் சேர்ந்து அதுல அவங்களுக்கு வேலை செய்யற மாதிரி எல்லா சிஸ்டர்ஸுமே ஒவ்வொரு காங்கிரிகேஷன்லயும் ஒருத்தர் 2 பேர் அந்த மாதிரி. நாங்க மட்டும் எக்ஸெப்ஷனலா கம்யூனிட்டியா போனோம். ஒரு கம்யூனிட்டி வேணுங்கிறத கேட்டுதான் நாங்க போனோம். அதனால நாங்க ஆஸ் எ கம்யூனிட்டியா ஒரு ஃபிளாட் எங்களுக்கு அலர்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி இதெல்லாம் இங்க இல்ல, ஆனா அங்க எக்யூப்மெண்ட் எல்லாம் அங்க இருந்துச்சு. அதனால எல்லாமே அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. பிளஸ் எல்லாம் ஹைஃபை பீப்புள் தான் அங்க வருவாங்க. சும்மா சாதாரண மிடில் ஃபேமிலி எல்லாம் வந்தா காஸ்ட்லி, வேற பேமெண்ட் காஸ்ட்லி. ஆனா கன்செஷன் கொடுப்பாங்க, டோட்டல் கன்செஷன் பண்ண முடியாது, ஏன்னா புது ஹாஸ்பிட்டல் அவங்களும் அதை ரன் பண்ணணுங்கிறதுக்காக. ஆனா அங்க மெயின் பைபாஸ் ரோடுல தான் அந்த ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாங்க, என்ன வர்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ட்டு. ஆனா அது ஹாஸ்பிட்டல் ஒர்க் டைமிங்க போக நாங்க வெளியில வந்து கேம்ப், மெடிக்கல் கேம்புக்கு மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. ஏன்னா புது ஹாஸ்பிட்டல்ங்கிறதுக்காக கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட், பிளஸ் வந்து ரூரல் ஏரியா நிறைய இருக்கும் பாருங்க. நிறைய வந்து ட்ரைபிள்ஸ், கொஞ்சம் ரொம்ப மிடில் ஃபேமிலி, ஒரு முடியாம வந்தா பே பண்ண முடியாதவங்க நிறைய பேர் வந்தாங்க. அப்பெல்லாம் அவங்கள துரத்த முடியாது, அப்ப நாங்களா கொடுத்துருக்கோம், கேர் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பப்ளிசிட்டி பண்ணணுங்கிறதுக்காகவும் நாங்க வந்து மெடிக்கல் கேம்ப் குரூப்பா அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த நடமாடும் மருத்துவமனை மாதிரி ஒரு ஆம்புலன்ஸோட ரெடி பண்ணிட்டு ஒரு டாக்டர்ஸ் இருப்பாங்க கூட, அவங்களுக்கு போயிட்டு கொஞ்சம் ஹெல்த் எஜுகேஷன் மாதிரி கொஞ்சம் ஃபேமிலி எல்லாம் ஒன்னா உட்கார வச்சு கூப்பிடணும். வரமாட்டாங்க அவ்வளவு சீக்கிரமா, ஏன்னா நம்ம வர பிளஸ் ரிலீஜியஸ் இதுலதான் போகணும். அங்க நார்த்ல எல்லாம் இதுலதான் போகணும். சிஸ்டர், நிறைய காரியங்கள் பத்தி சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்ப மாதா டிவி நேயர்களுக்கு ஒரு சின்ன மெசேஜ் கொடுங்க. நம்மளுடைய தனிப்பட்ட சக்தி வந்து நம்ம எத்தனை நாளைக்கு நம்ம கூட இருக்கணும்னு சொல்ல முடியாது ஃபாதர். அதையும் மீறி ஒரு ஆன்மீக சக்தி வந்து நமக்கு வேணும். உண்மையாதான் நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். எவ்வளவுதான் நமக்கு நண்பர்களோ இல்ல நமக்கு எல்லா ஆதாயம் நம்ம கூட இருந்தா கூட நம்மளுடைய ஆன்மீகத்தை காத்துக்கிறதுக்கு பொறுப்பாளி வந்து நான். அதுக்கு என்னுடைய ஆன்மீகத்தை தேடி போகக்கூடிய அந்த தாகம் எனக்கு வேணும். அது அப்படின்னா சாமி கடவுளை வந்து நம்ம நாடி போகணுங்கிறதுதான். நான் அதை நிறைய ஃபீல் பண்ணியிருப்பேன். ஏன்னா அது எனக்கும் அவருக்கும் இருக்கிற டீல். அதை இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் சொன்னதில்லை. அது இப்போ வரைக்குமே எனக்கு சேக்ரட் ஹார்ட் ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட தான் எல்லாத்தையுமே. மாதா கிட்ட கூட அவ்வளவு போறதில்லை. போவேன், அது அந்தந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி போய்க்குவேன். ஆனா மெயினா வந்து சேக்ரட் ஹார்ட் தான் எனக்கு என்னுடைய ஃபேனு. அதனால உண்மையாவே அதை வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஃபாதர் என்னுடைய லைஃப்ல. ஈவன் சைல்ட்ஹுட்ல இருந்து அது இப்போ வரைக்கும் நான் எது கேட்டாலும் அது எனக்கு கிடைக்குது. ஒருவேளை அப்ப நான் கள்ளம் கபடற்ற குழந்தையா இருந்ததுனால கிடைச்சிச்சாங்கிறது இருந்திருக்கலாம். இப்பயும் எனக்கு கிடைக்குதா, கொஞ்சம் லேட்டா கிடைக்குது. ஆனால நான் அவரை விட்டு நான் போனதில்லை. திருதி ஆண்டவர் பக்தி வந்து உங்களுக்கு அதிகம். அதே போல எல்லாரும் இருக்கும்னு ஆசைப்படுறீங்க. ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச, அதாவது ஆன்மீக லைஃப்ல அவங்களுக்கு பிடிச்ச வேளாங்கண்ணி மாதாவோ இல்ல நற்கருணை ஆண்டவரோ யாராவது ஒருத்தரை வந்து நம்ம பிடிச்சுக்கணும். அவங்க ரொம்ப பக்தியா இருந்து கடவுளை எவ்வளவுதான் நமக்கு தனிப்பட்ட சக்திகள் நம்ம கிட்ட இருந்தா கூட, பொருளோ எந்த மனுஷனோ எவ்வளவுதான் நமக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இருந்தா கூட அதையும் தாண்டி அதெல்லாம் கொடுத்தது கடவுள் தான்ங்கிறத வந்து நம்ம மறக்க கூடாது. தேங்க்யூ சிஸ்டர், நிறைய
காரியங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. அதே போல் அழகான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. என்னதான் இருந்தாலும் கடைசியில் கடவுள் தான் நமக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தெய்வ பயத்தோடு பக்தியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வர ஜென்ரேஷன் எல்லாமே வந்து ஆதாயம் பிஸ்னஸை தாண்டி தான் ஃபாதர் போகுது. சாமியெல்லாம் செகண்டரி தான். எனக்கு தேவையானது இருக்குதா, சாப்பாடு, இடம், துணிமணி இருக்குதா, அதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிறத தான் தேடி போகுது, சேர்த்து வைக்கணும் அப்படின்னு. ஆனா அதுக்கு மேல ஒரு இது இருக்குதுங்கிறத நம்ம அதுக்கு நேரமும் ஒதுக்குறது இல்ல, அதை பத்தி சிந்திக்கிறது கூட இல்லை. ஈவன் நம்ம ஃபேமிலிஸ்லயே நான் நிறைய பாக்குறேன், நாம கடவுளை தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கிற மாதிரி. ஏன்னா அது எது அழிஞ்சு போறது, அது எப்போ வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். இந்த இல்லைன்னா கூட அடுத்த ஆன்மீக காரியங்கள் வந்து ஆன்மீகத்தை வந்து ஒரு முறை மிஸ் பண்ணிட்டோம்னா அது திரும்பி வராது. அழகான ஒரு வார்த்தை லோயலா இன்னாசியாருடைய வார்த்தை தான். உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் ஒருவன் தன் ஆன்மாவை இழந்தான் மீட்பு எதுவும் கிடையாது அப்படிங்கிற. அதனால வந்து அதுல நான் கொஞ்சம் அந்த லைன்ல நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கேன். தேங்க்யூ சிஸ்டர். நிறைய காரியங்களை பகிர்ந்து அழகான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. கடவுள் மீது அதிகமான பக்தி இருக்கணும், என்னதான் கிடைச்சாலும் சரி கடவுள் மீது விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வாழணும், கடவுளை தேடணும்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நிறைய காரியங்கள் பகிர்ந்து கொண்டதுக்கு மாதா தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஓகே சிஸ்டர். சிஸ்டர் வந்து இப்போ லீவுக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு 2 வாரத்தில் வந்து மீண்டும் பிரான்ஸ் போகிறாங்க. அங்கே தன்னுடைய பணியை வேறு இடத்துல தொடர்ந்து செய்ய போகிறாங்க. ஆகவே சிஸ்டரோட பணி சிறக்க எங்கள் நேயர்கள் சார்பாக, மாதா டிவி சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் சிஸ்டர். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு புதிய நற்செய்தியாளரோடு உங்களை சந்திக்க இருக்கிறோம். அதுவரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.